வெல்கம் டு ladies.com. இன்னைக்கு லெசன் 4 பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இதுக்கு முன்னாடி 2 வீடியோஸ் இருக்குது, அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்னைக்கு லெசன் 4ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா adjectives பார்க்க போகிறோம். adjectives அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். அதாவது டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது, இங்கிலீஷில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது அதில் சொல்லும் போதே அட்ஜெக்டிவ் பற்றி சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக டீப்பாக அதை பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ லெசன் 4 பார்க்கலாம். லெசன் 4 இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா adjectives. இப்போ adjectivesனா என்ன அப்படின்னு அன்னைக்கு நான் சொன்னேன். adjectives அப்படின்னா அதாவது நவுனை விவரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நவுனை விவரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் adjective. இப்போ நவுனை எப்படி விவரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நவுன் அப்படின்னா என்ன, ஒரு நேம், ஏதோ ஒரு விஷயத்தோடைய இல்லை ஒருத்தவங்களுடைய ஒரு பொருளுடைய நேம் தான் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அந்த நவுனை எப்படி விவரிக்கிறது அப்படின்னு பார்த்தா எக்ஸாம்பிள் பாருங்க. அன்னைக்கே சொன்ன வாட்டர் வச்சு அன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ ஒரு பர்சன் வச்சு சொல்றேன். ஒரு பர்சன் அப்படின்னா யாரோ ஒரு மனிதர், அவங்கள வச்சு நான் சொல்றேன். இப்போ அவங்க ஹைட்டா இருக்காங்க அப்படின்னு அப்படின்னா என்ன எப்படி சொல்லுவோம், டால் பாய் அப்படின்னு சொல்லுவோமா. உயரமான மனிதன், உயரமான பையன். கலரா இருந்தாங்க அப்படின்னா ஃபேர் காம்ப்ளெக்ஸ்னு கேர்ள் அப்படின்னு சொல்லுவோம். சிவப்பான பெண். இந்த மாதிரி ஒவ்வொரு நவுனையும் விவரிக்கிறதுக்கு நம்ம நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு இடத்த சொல்றோம் அப்படின்னா அது ரொம்ப காற்றோட்டமான இடமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப அதை ஏரி பிளேஸ், காற்றோட்டமான இடம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி இது நவுன். பையன், பெண், இடம், இதெல்லாம் நவுன். இது இங்கிலீஷ்ல சொல்லலாம் பாய், கேர்ள், பிளேஸ். இப்போ வாட்டரே எடுத்துக்கோமே. இப்போ வாட்டர்ன்னு இருக்கு, இது தண்ணீருக்குள்ள பேரு. வாட்டர், தண்ணீர் அப்படின்றதும் பேர் தான். இதை தான் நவுன்னு சொல்றோம். ஒரு விஷயத்தோடைய ஒரு பொருளோடைய பேர், ஒரு மனிதனுடைய பேரை நவுன்னு சொல்றோம். இப்போ இந்த நவுனை விவரிக்கிறது அப்படின்னா கிளியர் வாட்டர் ஆர் கிளீன் வாட்டர், சுத்தமான தண்ணீர். இதுதான் adjective. இப்போ இந்த நவுன் இங்க வருது. இந்த நவுனை நம்ம விவரிச்சு ஒன்று சொல்றோம். டால் பாய், ஃபேர் காம்ப்ளெக்ஸ் கேர்ள், ஏரி பிளேஸ், கிளீன் வாட்டர், உயரமான பையன், சிவப்பான பெண், காற்றோட்டமான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சேர்த்து சேர்த்து சொல்றோம் இல்லையா, விவரிச்சு. அதை தான் adjective அப்படின்னு சொல்றாங்க. இதுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இது நபரை விவரிக்கக்கூடிய வார்த்தைகள். திறமையான, டேலண்டட், அறிவான, நாலேஜபிள், நேர்மையான, ஹானஸ்ட், புத்திசாலியான, இன்டெலிஜென்ட், அன்பான, கைண்ட், அமைதியான, காம், முட்டாளான, ஃபூலிஷ், சுறுசுறுப்பான, ஆக்டிவ், சிடுசிடுப்பான, பேட் டெம்பர்ட், முன்கோபம் உள்ள, ஷார்ட் டெம்பர்ட், பழகக்கூடிய, சோசியல், கூச்சப்படக்கூடிய, ஷை, கம்பீரமான, மெஜஸ்டிக், திமிரான, காக்கி, தைரியமான, பிரேவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. அது இதில் நான் கொடுக்க முடியல. நான் அதை பிடிஎஃபா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா
இப்ப அறிவான பையன் அப்படின்னா knowledgeable பாய். புத்திசாலியான மனிதர் இன்டெலிஜென்ட் மேன். அமைதியான பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்களா, ஃபார்ம் கேர்ள். சுறுசுறுப்பான பையன் ஆக்டிவ் பாய். இப்போ இந்த முன்னாடி சேர்த்து சொல்றோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் adjective. ஒரு நவுனை விவரிக்கிறப்போ முன்னாடி சேர்த்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் என்ன அப்படின்னா adjective அப்படின்னு சொல்றோம். இது இல்லாம எக்ஸ்ட்ரா வந்து நான் பிடிஎஃப்ல கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல, அதையும் படிச்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். இது எல்லாமே நீங்க தரவா இருந்தாதான் வந்து உங்களால இங்கிலீஷ் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி கத்துக்க முடியும். இது வந்து உங்களுக்கு பேலன்ஸா, இது படிக்காம நீங்க அடுத்தடுத்து போனீங்க அப்படின்னா யோசிச்சு இல்ல ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு தான் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இதுல உள்ள எல்லா அட்ஜெக்டிவ்ஸ், அதாவது நான் அந்த பிடிஎஃப்ல கொடுக்குற எல்லா அட்ஜெக்டிவ்ஸையும் வந்து படிச்சிருங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ பாருங்க. படிக்காம அடுத்த வீடியோ பார்க்காதீங்க. நெக்ஸ்ட், இடத்தை விவரிக்கக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ். ஹை உயரமான, லோ பள்ளமான, பிராட் அகலமான, நேரோ குறுகலான, கிளீன் சுத்தமான. இப்போ இந்த இடம், ஒரு இடம் இருக்கு அப்படிங்கும்போது அந்த இடத்தை வந்து இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி விவரிக்கலாம். இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, அது எல்லாமே பிடிஎஃப்ல இருக்கு. நான் கொஞ்சம் மட்டும் தான் அதுல எல்லாத்துலயுமே கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு பிளேஸ் இருக்கு அப்படிங்கும்போது அதை ஹை பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோமா, உயரமான. பிராட் அகல, இப்போ ஒரு ரூம் இருக்கு அப்படின்னா அந்த ரூமை வந்து எப்படி சொல்றோம், இப்போ அகலமான ரூமா இருக்கு அப்படின்னு சொல்றத பிராட் ரூம் அப்படின்னு சொல்லுவோம். குறுகலான இடமா இருக்கு அப்படின்னு சொல்றத நேரோ பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சுத்தமான ரூமா இருக்கு அப்படிங்கறத கிளீன் ரூம் அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு நவுனுக்கு முன்னாடியும், இப்ப ரூம்ன்றதும் வந்து ஒரு அறையோட பேர், அந்த இடத்தோட பெயர் வந்து ரூம்னு சொல்றோம். அப்ப அந்த பேரும் வந்து நவுன்ல தான் சேரும். இப்ப நவுனுக்கு இதெல்லாம் விவரிக்கக்கூடியது, அந்த இடத்தை விவரிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இதெல்லாம். இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கு, பிடிஎஃப்ல பாத்துக்கோங்க. அடுத்து வானிலையை விவரிக்கிறது. இப்ப இன்னைக்கு வானிலை எப்படி இருந்துச்சு, கூலா இருந்துச்சு. சல்ட்ரி வெக்கையா இருந்துச்சு, இல்ல புழுக்கமா இருந்துச்சுன்னு சொல்லுவோம். ரெண்டுக்குமே சல்ட்ரி தான் வரும். மோசமா இருந்துச்சு அப்படின்னா பேடு. ட்ரை அப்படின்னா ரொம்ப வறண்ட வானிலையா இருந்துச்சு. மேகமூட்டமா இருந்துச்சுன்னா கிளவுடி. அடுத்து உணவை விவரிக்கக்கூடியது, ரொம்ப புளிப்பான டிஷ் இது, சவர் டிஷ். சவர் அப்படின்னு சொல்லுவாங்க, சவர் டிஷ். அடுத்து துவர்ப்பான அப்படின்னா ஆஸ்ட்ரிஞ்சன்ட், அதுக்கும் வந்து ஷவர்னு பேரு. துவர்ப்பையும் சில நேரத்துல சவர்னு தான் சொல்லுவாங்க. காரம் அப்படின்னா ஸ்பைசி ஆர் ஹாட். கசப்பான அப்படின்னா பிட்டர் கார்ட் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, பாகற்காய் கசப்பா தானே இருக்கும், பிட்டர். கெட்டியான திக் அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஆடையை விவரிக்க அட்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, பொருத்தமான அப்படின்னா சூட்டபிள் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அழுக்கான அப்படின்னா சாயில்டு, அதாவது மற்ற இதுல எல்லாம் வந்து அழுக்கான அப்படின்றதுக்கு வந்து டர்ட்டி சொல்லுவோம், இல்லைன்னா அன்கிளீன்னு சொல்லுவோம். ஆனா ட்ரெஸ் மட்டும் அழுக்கான அப்படின்னு வரும்போது அதை சாயில்டுன்னு சொல்லுவோம். சுருக்கங்களுடைய, அதாவது சுருக்கமா இருக்க ட்ரெஸ்ஸை வந்து எப்படி சொல்லுவோம்னா கிரீஸ்டுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ரிங்கிள்டுன்னு சொல்லலாம். ஆடம்பரமான ட்ரெஸ்னா எக்ஸ்ட்ரா வேகண்ட். பாரம்பரிய ட்ரெஸ்னா ட்ரெடிஷ்னல். அடுத்து ஒரு நிகழ்வு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ ஒரு ப்ரோக்ராமோ நடக்குது அப்படின்னா அதை எப்படி விவரிக்கிறான், அதுக்கு என்னென்ன அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணலாம் இங்கிலீஷ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரம்மாண்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு கிராண்ட். வேடிக்கையா இருந்துச்சு, இந்த விஷயம் வந்து ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஃபன்னி மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். விறுவிறுப்பா இருந்துச்சு அப்படின்னா த்ரில்லிங். உற்சாகமா இருந்துச்சுன்னா எந்தூசியாஸ்டிக். நெகிழ்ச்சியா இருந்துச்சுன்னா டச்சிங் சீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு நிகழ்வை விவரிக்கக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாம் இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு, பிடிஎஃப் இருக்கு, அதை நீங்க பாத்துக்கோங்க. பழங்கள் காய்கறிகளை விவரிக்கக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ். பச்சையா இருக்கு அப்படின்னா ரா. அழுகி போயிருக்கு அப்படின்னா ரொட்டன். பழுக்காத அப்படின்னா அண்ட்ரிப். பழுத்த அப்படின்னா ரிப். சதை பிடிப்பான அப்படின்னா ஃபிளஷி.
உருளையான அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல். இந்த அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நீங்க படிச்சு ஞாபகம் வச்சிருந்தா மட்டும்தான் உங்களால ஈஸியா சென்டென்ஸ்லாம் எழுத முடியும். அடுத்து ஆக்சிலரி வேர்ப், அதாவது ஒரு சிம்பிளா நம்ம சென்டென்ஸ் எழுதுறதுக்கு தேவையான ஆக்சிலரி வேர்ப் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஆட்வெர்ப் சொல்லி தர வேண்டியது இருக்கு. ஆக்சிலரி வேர்ப்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட்வெர்ப் பார்ப்போம். இந்த அட்ஜெக்டிவ்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற பிடிஎஃப்ல உள்ள அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் தரவா படிச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த சென்டென்ஸ் எழுதும்போது உடனே எழுத முடியும். நம்ம யோசிச்சு பார்த்து எழுதுறதை விட டக்குன்னு எழுத முடியும் நம்மளால. ஸோ அதனால இந்த பிடிஎஃப்ல கொடுக்குற அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் மறக்காம படிச்சிருங்க. படிச்சுட்டு அடுத்த வீடியோ வாங்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாக்குறவங்க இதுக்கு முன்னாடி உள்ள 2 வீடியோவே சேர்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.